தமிழுக்கு முதல் வணக்கம். இன்னைக்கு வீடியோல டெக்னாலஜியை பத்தின மித்ஸை தான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். மித் அப்படின்னு சொல்ல போனோம்னா டெக்னாலஜியை பத்தின கட்டுக்கதைகள். ஸோ எக்கச்சக்கமான கட்டுக்கதைகள் இருக்கு. இந்த வீடியோல நான் உங்கள்ட்ட டெக்னாலஜியை பத்தின ஒரு 10 கட்டுக்கதைகள் தான் ஷேர் பண்ணிக்க போறேன். இதுல ஒரு சிலது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலது தெரியாம இருந்திருக்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாதது எது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் உங்கள்ட்ட எதிர்பார்க்குற ஒரு முக்கியமான விஷயம் ஜஸ்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் தான். லைக் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற மித் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபியூயல் ஸ்டேஷன். அதாவது பெட்ரோல் பங்க்ல நம்மளுடைய வெஹிக்கிளுக்கு நம்ம பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு இருக்கப்போ போன் எடுத்து பேசணும் அப்படின்னா உடனே அந்த இடத்துல ஃபயர் ஆகிரும் அப்படின்றது இதுவரை இருக்க ஒரு மித்து. பட் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் மொபைல் போன்ல கால் பேசுனதுனாலதான் அந்த மாதிரி ஃபயர் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு நிரூபிக்கப்பட்ட ஆதாரம் கிடையவே கிடையாது. என்ன ப்ரோ சொல்றீங்க? நாங்க வந்து ஆன்லைன்ல நிறைய வீடியோ பார்த்திருக்கோம், சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்திருக்கோம், மொபைல் போன் பேசுறதுனால உடனே அந்த இடத்துல ஃபயர் ஆகிரும் அப்படின்னு நீங்க சொல்லலாம். பட் இதுக்கு உண்மையான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய வெஹிக்கிள்ல சம்திங் ஏதாவது ஸ்பார்க் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பா நமக்கு ஸ்பார்க் ஆயிரும். மத்தபடி மொபைல் போன்னாலதான் இந்த மாதிரி ஃபயர் ஆகுது அப்படின்ற நிரூபிக்கப்பட்ட உண்மை கிடையவே கிடையாது. உங்களுக்கு இன்னொரு டவுட் வரலாம், மொபைல் போன் ரெஸ்ட்ரிக்ஷன் அது மட்டும் இல்லாம ஸ்மோக்கிங் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து பெட்ரோல் பங்க்ல வந்து நாட் அலவுட்னு கொடுத்திருப்பாங்க. அது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா ஃபாரின்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம மேனுவலா நம்மளே செல்ஃபா தான் வந்து பெட்ரோல் வந்து ஃபுல் பண்ணிக்க முடியும். அந்த டைமிங்ல நீங்க போன் எடுத்து பேசிக்கிட்டு பெட்ரோல் ஃபுல் பண்றீங்க அப்படின்னா பின்னாடி வர வெஹிக்கிளுக்கு வந்து ரொம்பவே டிலே ஆகிரும். அதனால பெட்ரோல் பங்க்ல போன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுதான் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ அது அப்படியே மாறி 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 இந்த மாதிரி மொபைல் போன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா உடனே ஃபயர் ஆகிரும் அப்படின்ற வரை வந்திருக்கு. ஸோ டெக்னாலஜியில இதுவும் ஒரு மித். நம்ம ரெண்டாவது பார்க்க போற மித் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஆன்லைன்ல நிறைய வீடியோ பார்த்திருப்பீங்க. ஜஸ்ட் ஒரு லெமனை கட் பண்ணிட்டு அதுல நம்மளுடைய சார்ஜருடைய வயரை கட் பண்ணி ஜஸ்ட் அதுல வந்து சொருகி வச்சுட்டு நம்மளுடைய மொபைல் போனுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க, உடனே சார்ஜ் ஆகும். இது உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உண்மை கிடையாது. இதுவும் ஒரு மித்து தான். ஆனா நீங்க கேட்கலாம் இதுல எலக்ட்ரிசிட்டியே இல்லையா அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பா எலக்ட்ரிசிட்டி இருக்கு. ஒரு சின்ன எல்இடி பல்பை ஜிங்க் அண்ட் காப்பரை வச்சு எரிய வைக்கிற அளவுக்கு ஒரு எலக்ட்ரிசிட்டி இருக்கு. ஸோ சயின்ஸுக்கு போக வேணாம், நம்ம மித்ஸை பத்தி பார்ப்போம். இது வரைக்கும் நீங்க பார்த்த அந்த வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபேக்கான வீடியோ தான் ஆன்லைன்ல. இது வரைக்கும் அந்த மாதிரி யாராவது ட்ரை பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சிச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நம்ம மூணாவது பார்க்க போற மித் என்னன்னு பாத்தீங்கன்னா பாஸ்வேர்டு ப்ரொடெக்ஷன். நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எல்லாம் பண்ணி வச்சோம் அப்படின்னா நம்மளுடைய அக்கௌண்ட்ஸை யாருமே ஹேக் பண்ண முடியாது, நம்மளுடைய அக்சஸ் இல்லாம யாரும் அதை யூஸ் பண்ணிக்க முடியாது, இப்போ நம்ம சேஃப்பா அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கலாம். பட் அது கண்டிப்பா உண்மை கிடையாது. பாஸ்வேர்டை வந்து ஹேக் பண்ண முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியும். ஸோ இதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் இருந்தும் நமக்கு தெரிஞ்ச ரொம்ப ஃபெமிலியரான தமிழ் கேமிங் அப்படின்ற யூடியூப் சேனலை ஹேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவே ஒரு சிறந்த உதாரணம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் அப்படின்றது சேஃபே கிடையாது. நம்ம நாலாவது பார்க்க போற மித் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜெயில் பிரேக்கிங். ஆண்ட்ராய்ட்ல பாத்தீங்கன்னா ரூட்டிங் சொல்லுவாங்க, iOSல பாத்தீங்கன்னா ஜெயில் பிரேக்கிங் சொல்லுவாங்க. ஜெயில் பிரேக்கிங் வந்து இல்லீகல் அப்படின்றது ஒரு மித்தா இருந்துகிட்டு இருக்கு. பட் இதுவரை ஜெயில் பிரேக்கிங் அப்படின்றது இல்லீகல் கிடையவே கிடையாது, அது லீகல் தான். பட் என்ன, உங்களுக்கு வாரண்டி வந்து கிடைக்காது அந்த மொபைலுக்கு. ஸோ இதுவும் ஒரு மித்தா இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம அஞ்சாவதா பார்க்க போற மித் என்னன்னு பாத்தீங்கன்னா பேட்டரி ட்ரைனிங். இந்த மித் வந்து இப்போ நாளடைவில் மாறிடுச்சு. இருந்தாலும் இது வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்ப பெரிய மித்ஸா தான் பார்க்கப்பட்டுச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மொபைல் போன்ல எப்ப 0% வருதோ அப்பதான் நம்மளுடைய மொபைல் போனை சார்ஜ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மித் இருந்துச்சு. இது எந்த மொபைல் போனுக்கு பொருந்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிக்கல் கேட்மியம் பேட்டரிஸ்க்கு தான் இது வந்து பொருந்தும். இதெல்லாம் முன்னாடி வந்துகிட்டு இருந்த கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி வந்துகிட்டு இருந்த மொபைல் போன்ஸ்ல இந்த பேட்டரிஸ் யூஸ் பண்ணாங்க. பட் இந்த 0% அப்படின்றது அந்த பேட்டரிஸ்க்கு பொருந்தும். பட் இப்போ வரக்கூடிய லித்தியம் அயன் பேட்டரி எல்லாம் பாத்தீங்கன்னா 0% நீங்க கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுடைய பேட்டரி பேக்கப் வந்து நாளடைவில் ரொம்பவே வேகமா குறைஞ்சிரும். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 30% வந்துச்சா நீங்க சார்ஜ் பண்ணிருங்க. அதிகபட்சமா 85 to 90% சார்ஜ் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளுடைய பேட்டரியை பாதுகாக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி. நம்ம ஆறாவது பார்க்க போற மித் என்னன்னு பாத்தீங்கன்னா QWERTY கீபோர்ட். இப்போ நம்ம மொபைல் போன்லயும் சரி நம்ம பிசிலையும் சரி யூஸ் பண்ணிக்கிறது பாத்தீங்கன்னா QWERTY கீபோர்ட் தான். அதாவது Qல ஆரம்பிச்சு QWERTY அப்படின்னு லெட்டர்ஸ் வந்து போயிட்டு இருக்கும். இதுதான் QWERTY கீபோர்ட். இந்த கீபோர்டு யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டம் அப்படின்றது ஒரு மித்து. பட் பாத்தீங்கன்னா நம்ம வரிசையா ABC அப்படின்னு இருந்துச்சுன்னா யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டம். அதுதான் இந்த கீபோர்டு தான் நம்ம யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸி. இந்த QWERTY கீபோர்டு யூஸ் பண்றது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்றது இது வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. பட் பாத்தீங்கன்னா அது உண்மை கிடையாது. இதுதான் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியான கீபோர்ட். நம்ம ஏழாவது பார்க்க போற மித் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஃபிளைட்ல டிராவல் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், ஏர்போர்ட்ல பாத்தீங்கன்னா ஸ்கேனர் வழியா நம்மளுடைய லக்கேஜ் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணுவாங்க. அதுல மொபைல் போன், கேமரா, இந்த மாதிரி பவர் பேங்க் இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலயும் ஒரு கட்டுக்கதையை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்கேனருக்குள்ள நம்மளுடைய மொபைல் போன், கேமரா எல்லாம் போச்சு அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய போட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே டோட்டலா ஃபிளாஷ் ஆயிரும், அதாவது டெலீட் ஆயிரும் அப்படின்ற ஒரு கட்டுக்கதை இருக்கு. பட் அதுக்கான காரணம் வேற.
பட் அந்த ஸ்கேனருக்குள்ள மொபைல் போன்லாம் போச்சு அப்படின்னா போட்டோஸ் டெலீட் ஆயிரும் அப்படின்றது கட்டுக்கதை தான், உண்மை கிடையாது. நம்ம எட்டாவது பார்க்க போற மித் என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் லேப்டாப் யூஸ் பண்றாங்க அப்படின்னா நீங்க பார்த்திருப்பீங்க, அவங்களுடைய தொடைகள்ல வச்சுக்கிட்டு யூஸ் பண்றதை பார்த்திருப்பீங்க. பட் இதுல ஒரு மித் இருக்கு. ஆண்கள் அப்படி வச்சு யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஸ்டெரிலிட்டி, அதாவது மலட்டுத்தன்மை வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்ற ஒரு மித் இருக்கு. பட் லேப்டாப் அப்படி யூஸ் பண்றதுனால அந்த மாதிரி ப்ராப்ளம் வருமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ், அதாவது ஹீட்டிங் வந்து அதிகமா நமக்குள்ள செலுத்துற எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ்னாலையும் அந்த மாதிரி ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு உண்மை. நம்ம 9th பார்க்க போற மித் என்னன்னு பாத்தீங்கன்னா, மேக் கம்ப்யூட்டர்ஸ், அதாவது ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸ்ல வந்து வைரஸ் அட்டாக் இருக்கவே இருக்காது அப்படின்ற ஒரு மித் இருக்கு. பட் அது உண்மை கிடையாது. ட்ரோஜன் வைரஸ் அப்படின்ற ஒரு வைரஸ்னால கண்டிப்பா ஆப்பிள் டிவைசஸும் பாதிக்கப்படும். நம்ம ஃபைனலா பார்க்க போற மித் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் இப்போ வரைக்கும் எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மித் அப்படின்னு சொல்லலாம், மெகா பிக்சல். ஒரு மொபைல் வந்து கம்மியான மெகா பிக்சல் இருந்துச்சு அப்படின்னா அந்த மொபைல்னால ஒரு நல்ல போட்டோ எடுக்க முடியாதுப்பா அப்படின்ற ஒரு மித் இருக்கு. அதே மாதிரி அதிகமான மெகா பிக்சல் எந்த மொபைல் இருக்கோ அந்த மொபைல் வந்து ஒரு பக்காவான போட்டோ எடுக்கும் அப்படின்றதும் ஒரு மித்து தான். அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மெகா பிக்சல் வந்து இங்க வந்து மேட்டர் கிடையாது. அந்த மொபைல்ல யூஸ் பண்ணிருக்க சென்சார், அது மட்டும் இல்லாம இன்னும் சில விஷயங்கள், உதாரணத்துக்கு லைட்டிங், இந்த மாதிரி விஷயங்கள்னால அந்த போட்டோ வந்து நாய்ஸா வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாவே இருக்கு. 18 மெகா பிக்சல் சென்சார் கொண்ட கேமராவை விட 6 மெகா பிக்சல் இல்லைன்னா 8 மெகா பிக்சல் கொண்ட கேமரா பாத்தீங்கன்னா ஒரு பக்காவான போட்டோ எடுக்க முடியும், அதுல யூஸ் பண்ணிருக்க சென்சாரை பொறுத்து அப்படின்றது ஒரு உண்மை. அது மட்டும் இல்லாம கூடவே நமக்கு தேவையான லைட்டிங்ஸ் எல்லாம் இருந்துச்சு, பக்காவான லைட்டிங்ல நம்ம கரெக்டா, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் கரெக்டா யூஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா 6 இல்லைன்னா 8 மெகா பிக்சல் கொண்ட கேமராலேயே பக்காவான குவாலிட்டியில ஒரு போட்டோ எடுத்துக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான் இந்த வீடியோ. ஃபைனலா வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இது வரைக்கும் நம்ம பார்த்த 10 தொழில்நுட்பத்தை பத்தின கட்டுக்கதைகள்ல ஏதாவது ஒரு கட்டுக்கதை உங்களுக்கு புதுசா தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா, இது எனக்கு தெரியாது ப்ரோ, நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியுது அப்படின்றத தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கமெண்ட் பாக்ஸையும் அந்த லைக் பட்டனையும் சும்மா விடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்க. எதுக்காக பிடிக்கல அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோ தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி அடுத்த நல்ல வீடியோ சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அறிவோம் பல.